சமூகம் மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமைதி ஒப்பந்தம் ஆல்ரெடி சைன் ஆயிடுச்சு. மத்திய கிழக்கே உலுக்கி வந்து அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக பிரகடனப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜூன் 19 சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் முன்னிலையில் பிரம்மாண்ட முறைப்படியான விழா. ஒப்பந்தம் கையெழுத்தான 24 மணி நேரத்தில் வெடித்த புதுக்குழப்பம். உலகின் மிக முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல்களுக்கு கட்டணமே இல்லை என்கிறது அமெரிக்கா. ஆனால் காசு வாங்காமல் விடமாட்டோம் என சவால் விடுக்கிறது ஈரான். இறுதி நிமிட ரகசிய திருத்தத்தால் ராஜதந்திர வட்டாரங்களில் பரபரப்பு. நெதன்யாகுவின் மாஸ்டர் பிளான் டோட்டல் ஃபெயிலியர். ட்ரம்பை வம்புக்கு இழுத்து ஈரானை ஒடுக்க நினைத்த இஸ்ரேல் பிரதமருக்கு விழுந்த பலத்த ராஜதந்திர அடி. போருக்கு பின்னரும் குறையாத ஈரானின் வீரியம். ஒப்பந்தத்தை சிதைக்க துடிக்கும் இஸ்ரேல். உலக பங்கு சந்தையில் மெகா தீபாவளி. போர் நிறுத்த அறிவிப்பால் ராக்கெட் வேகத்தில் எகிரிய உலகளாவிய நிதி சந்தைகள். முதலீட்டாளர்கள் உற்சாக கொண்டாட்டம். மத்திய கிழக்கின் இந்த மாபெரும் ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் இதன் பின்னணி சதித்திட்டங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கே உலுக்கி வந்து அமெரிக்க ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக பிரகடனப்படுத்தியுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை காலை வெளியாகி உலகையே உற்றுநோக்கு வைத்துள்ள இந்த அறிவிப்பு பல மாதங்களாக நீடித்து வந்த உலகளாவிய எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு பதற்றத்திற்கு பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. முன்னதாக வரும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜதந்திர வட்டாரங்களில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் அதிகாரிகள் அளித்துள்ள விளக்கத்தின்படி இரு நாட்டு தலைவர்களுக்கும் இந்த வரலாற்று ஆவணத்தை டிஜிட்டல் முறையில் ஏற்கனவே அங்கீகரித்து விட்டதால் போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துவிட்டது. வழக்கம் போல தனது அதிவேக ராஜதந்திர பாணியில் இந்த ஒப்பந்தத்தை முடித்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய போர் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோக தடையை உடனடியாக தீர்க்கும் நோக்கில் அமெரிக்க மற்றும் ஈரானிய தரப்பு தங்களது இறுதி ஒப்புதலை டிஜிட்டல் முறையில் பரிமாறிக்கொண்டுள்ளன. டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தம் முன்கூட்டியே கையெழுத்தாகிவிட்ட போதிலும் வரும் ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் திட்டமிட்டபடி உலக தலைவர்கள் முன்னிலையில் முறைப்படியான அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டுவிட்டதால் இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த அமைதி உடன்படிக்கைக்கு இணங்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. உலகின் மிக முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வதற்கு கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக வாஷிங்டனும் தெஹ்ரானும் முற்றிலும் முரண்பட்ட இருவேறு விளக்கங்களை அளித்து வருவது சர்வதேச அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் ஆகியோர் மின்னணு முறையில் கையெழுத்திட்ட 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ராஜதந்திர ஓட்டைகளே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே ஹோர்முஸ் நீர்வழியில் தங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் உரிமை இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதன் பின்னணியில் ஒப்பந்தத்தின் இறுதி நிமிடங்களில் நடந்த ஒரு ரகசிய திருத்தம் அம்பலமாகியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% கடந்து செல்லும் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டு விட்டதாக கூறினர். சர்வதேச கப்பல்கள் எவ்வித சுங்க கட்டணமும் இன்றி இந்த நீர்வழி பாதையை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தலாம் என்று ஈரானுடன் புரிந்துணர்வு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. இதுகுறித்து ஜேடி வேன்ஸ் கூறுகையில் கட்டணமில்லா பாதை என்பது உறுதி. இருப்பினும் சில தொழில்நுட்ப ரீதியான கட்டண பிரச்சினைகள் குறித்து இனிவரும் 60 நாள் விரிவான பேச்சுவார்த்தை காலத்தில் பேசி முடிவு செய்வோம் என மழுப்பலாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஈரானின் அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முந்தைய இறுதி நிமிடங்களில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளுக்குள்ள முழுமையான இறையாண்மையை அமெரிக்கா வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என ஈரான் பிடிவாதம் பிடித்து ஒப்பந்தத்தை திருத்தியுள்ளது. ஒப்பந்தத்தில் சுங்க கட்டணம் என்ற வார்த்தைக்கு பதிலாக கடல்சார் சேவை கட்டணங்கள் என்ற
என்ற தொழில்நுட்ப சொல் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் சர்வதேச கப்பல்களிடம் ஈரான் கட்டணம் வசூலிப்பதை அமெரிக்கா மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளது என ஈரானிய உள்வட்டாரங்கள் சவால் விடுத்துள்ளன. தற்போது வரை இந்த 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முழுமையான அதிகாரப்பூர்வ உரை பொதுவழிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. 100 நாள் போரை உடனடியாக நிறுத்திவிட்டு $24 பில்லியன் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்ற அவசரத்தில் ஈரானும் நான் அமைதியை கொண்டு வந்து விட்டேன், எண்ணெய் பாயட்டும் என்று உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற அவசரத்தில் டொனால்ட் ட்ரம்பும் இந்த ஒப்பந்தத்தை அரைகுறையாக முடித்துள்ளனர். சுங்க கட்டணம் இல்லை என்ற அமெரிக்காவின் வார்த்தைக்கும் சேவை கட்டணம் உண்டு என்ற ஈரானின் பிடிவாதத்திற்கும் நடுவே உள்ள இந்த ராஜதந்திர முரண்பாடு ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் நடக்கவுள்ள முறைப்படியான கையெழுத்து விழாவை தடப்புரள செய்யுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள திடீர் அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு விழுந்த பலத்த ராஜதந்திர அடியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிற்கு இந்த போரினால் எந்த பயனும் இல்லாத சூழலிலும் டொனால்ட் ட்ரம்பை தனது ராஜதந்திர வலைக்குள் வீழ்த்தி ஈரானுக்கு எதிராக போரை தொடக்க வைத்தவர் நெதன்யாகுதான் என்றும், ஆனால் அந்த போர் அவருக்கு சாதகமாக அமையவில்லை என்றும் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா அதிரடியாக பகுப்பாய்வு செய்துள்ளார். ஈரானிய புரட்சிக்கு பிறகு கடந்த 47 ஆண்டுகளாக ஈரானை தனது பரம எதிரியாக கருதி வரும் இஸ்ரேல் இந்த போரின் மூலம் தெஹ்ரானை முற்றிலும் ஒடுக்க நினைத்தது. அமெரிக்க அரசியலில் ஈரானை ஒரு மிகப்பெரிய அரக்கனாக சித்தரித்து வாஷிங்டனுக்குள் ஈரான் மீதான விரோத போக்கை விதைத்த பெருமை முழுக்க முழுக்க நெதன்யாகுவையே சாரும். ட்ரம்ப் நிர்வாகத்தை கையாண்டு ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது கூட்டு தாக்குதல் நடத்த வைத்து நெதன்யாகுவின் ஆரம்பகால வியூகங்கள் அனைத்தும் தற்போது தலைகீழாக மாறியுள்ளன. போரின் மூலம் ஈரானின் தற்போதைய இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்தி அங்கு தங்களுக்கு சாதகமான ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற நெதன்யாகுவின் கனவு தவிடுபொடியாகியுள்ளது. போருக்கு பின்னரும் ஈரானின் அணு ஆயுத வீரியமோ அல்லது அவர்களின் ஏவுகணை பலமோ துளிகூட குறையவில்லை. மேலும் லெபனானின் ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹூதிகள் உள்ளிட்ட பிராந்திய சக்திகளுக்கு ஈரான் இன்னும் ஒரு வலுவான கூட்டாளியாகவே தொடர்ந்து நீடிக்கிறது. நாங்கள் போருக்கு சென்றோம், ஆனால் அறிவிக்கப்பட்ட நோக்கங்களில் எதையுமே எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற விரக்தியில் தான் இஸ்ரேல் உள்ளது. சுருக்கமாக சொன்னால் பல பில்லியன் டாலர் இழப்பிற்கு பிறகு மத்திய கிழக்கு மீண்டும் பழைய பூஜ்ய புள்ளிக்கு வந்துள்ளதாக மர்வான் பிஷாரா குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு $24 பில்லியன் நிதி விடுவிப்பு வரை பேச்சுவார்த்தை நகர்ந்துள்ளதால் நெதன்யாகு கடும் கோபத்தில் உள்ளார். துணிச்சல் பெற்ற ஈரான் இந்த போரின் முடிவில் இஸ்ரேல் பலவீனம் அடைந்துள்ளதை தவிர வளைகுடா கடற்பகுதியிலும் சர்வதேச அரங்கிலும் முன்னிவிட அதிக துணிச்சலுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. இது இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல வியூக அறிகுறி அல்ல. இதன் காரணமாகவே வரும் ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் நடக்கவுள்ள இறுதி ராஜதந்திர ஒப்பந்தத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என நெதன்யாகு துடித்துக் கொண்டிருக்கிறார். காசா, லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள பாதுகாப்பு மண்டலங்களில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறாது என அவர் பிடிவாதம் பிடிப்பதன் பின்னணியில் இருக்கும் அசல் அரசியல் விரக்தி இதுதான் என சர்வதேச அரசியல் அரங்கம் உற்று நோக்குகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தற்காலிக அமைதி ஒப்பந்தம் உலகளாவிய நிதி சந்தைகளில் மாபெரும் எழுச்சியை தூண்டியுள்ளது. வெளியான இந்த இன்ப அதிர்ச்சியான செய்தியை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள முன்னணி பங்குச்சந்தைகள் ராக்கெட் வேகத்தில் ஏற்றம் கண்டுள்ளன. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தின் இதய பகுதியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறந்துவிடப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதே முதலீட்டாளர்களின் இந்த அதிரடி உற்சாகத்திற்கு முக்கிய காரணமாகும். போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் நீண்டகால இடையூறு ஏற்பட்டு உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் கடந்த சில வாரங்களாக முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை திரும்ப பெற்று வந்தனர். ஆனால் வளைகுடா பகுதியில் அமைதி திரும்பியுள்ளதால் சந்தைகள் மீண்டும் தங்களது பழைய பலத்தை மீட்டுள்ளன. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எண்ணெய் பாயட்டும் என்ற பிரகடனத்தை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $81 குறைந்ததும் பங்கு சந்தைகளுக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது. அமெரிக்க ஈரான் உடன்படிக்கை வெளியானதை தொடர்ந்து ஆசியாவின் முன்னணி சந்தைகளான நிக்கே, ஹாங்செங் மற்றும் இந்திய பங்கு சந்தைகளான சென்செக்ஸ், நிப்டி ஆகியவை கணிசமான புள்ளிகள் உயர்ந்தன. அதனைத் தொடர்ந்து ஆரம்பமான ஐரோப்பிய சந்தைகளும் பச்சை கொடியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் சந்தையின் முக்கிய குறியீடுகளான டோவ் ஜோன்ஸ் மற்றும் நாஸ்டாக் ஆகியவை முதலீட்டாளர்களின் அதிரடி பங்கு கொள்முதல் காரணமாக பல மாதங்களுக்கு பிறகு உச்சத்தை தொட்டன. சர்வதேச நிதி வல்லுநர்களின் கணிப்புப்படி இந்த அமைதி ஒப்பந்தம் உலக
உலகளாவிய விநியோக சங்கிலியை சீரமைப்பதுடன் கப்பல் போக்குவரத்து செலவுகளை குறைத்து உலக நாடுகளின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பெரிதும் உதவும். தற்போதைக்கு சந்தைகள் இந்த அமைதி பிரகடனத்தை கொண்டாடி தீர்த்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எழுந்துள்ள தொழில்நுட்ப முரண்பாடுகளையும் லெபனானில் இருந்து பின்வாங்க மறுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் பிடிவாதத்தையும் முதலீட்டாளர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். வரும் ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் முறைப்படியான கையெழுத்து விழா எவ்வித தடங்களுமின்றி நிறைவடைந்தால் உலக பங்கு சந்தைகளில் இந்த ஏறுமுகம் மேலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.